ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 283வது தலைப்பு. சாரம் இதுவே. அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால் அது மேலெழப் பார்க்கிறபோது அர்த்தந்தான் எல்லாவற்றுக்கும் மேலே என்று சொல்வதாக தோன்றினாலும் ஆழப் போகும்போது தர்மத்தை மீறி அர்த்தத்துக்கு போகப்படாது என்று சொல்வதாகவே தெரியும். எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு கூடுதலாகவே சிறப்பு தருவது என்ற வழக்கத்தில்தான் அர்த்தத்தை அர்த்த சாஸ்திரத்தில் விசேஷிப்பது. ராஜாவின் போஷணை இல்லாவிட்டால் தர்மிஷ்டர்களையும் ஞானிகளையும் துஷ்டர்களிடமிருந்து அவன் ரட்சிக்காவிட்டால் ஒரு தேசத்தில் தர்மம் ஏது, ஞானம் ஏது? இதை காட்டியே பொதுவாக 4 புருஷார்த்தங்களில் அர்த்தமானது காமத்துக்கு மட்டுமே அனுகூலம் என்று நினைக்கப்பட்டாலும் அதுதான் மற்ற 2ஆன தர்மம், மோக்ஷம் இவற்றுக்கும் ஆதாரம் என்று சாணக்கியன் கூறுகிறார். மகாபாரதத்தில் கூட கிரகஸ்தன் பிக்ஷை போட்டுத்தான் பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் வாழ வேண்டியிருப்பதால் 4 ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமந்தான் பிரதானம் என்று இருக்கிறது. ஆனால் இப்படி சொன்னதாலேயே பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று அது அபிப்பிராயப்படுவது போல சாணக்கியனும் தர்மம், மோக்ஷம் என்ற புருஷார்த்தங்களை வேண்டுபவரே என்று தெரிகிறது. அர்த்த சாஸ்திரத்தை சார்ந்துதான் மற்ற 3 புருஷார்த்தங்களும் நிற்க முடிகிறது என்பதைப் போலவே இன்னொன்றும் சொல்லலாம். வேதரக்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா வித்யைகளையும் அவற்றை அபியசிப்பவர்களையும் போதிக்கிறவர்களையும் ராஜாங்கம்தான் ரட்சித்து வளர்த்து தந்ததால் நம் சனாதன சமயத்தின் ஆதாரமான 14 தர்ம பிரமாணங்களுக்கும் அர்த்தசாஸ்திரம்தான் கவச்சம் என்றாகிறது. 18 வித்யாஸ்தானங்கள் என்கிறபோது 4 உபவேதங்களில் இதை தவிர உள்ள ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் ஆகியவற்றுக்கும் ராஜாங்க ஆதரவு அவசியம் என்பது மட்டுமின்றி ராஜாவோடேயே இந்த 3க்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. யுத்தத்திலே அம்படி, விஷக்காயங்கள் முதலியன ஏற்படுமாதலால் இவற்றை குணப்படுத்துவதற்காக ராஜாவுக்கு ஆயுர்வேத ஞானம் இருக்க வேண்டும். மூலிகை வைத்தியம், சர்ஜரி ஆகியன ராஜாவுக்கு தெரிய வேண்டும். உள்ளே போய் உடைந்து போன ஆயுத முனைகளை எடுப்பதற்கென்றே சல்ய சாஸ்திரம் என்று ஆயுர்வேதத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. தனுர்வேதம் அவனுக்காகவே தான் முக்கியமாய் ஏற்பட்டது. பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆக கலைகளின் போஷகனாக இருக்க வேண்டியதும் ராஜாவின் கடமை. இதனால் காந்தர்வ வித்யையில் அவனுக்கு சம்பந்தம் வந்துவிடுகிறது. போஜன், விக்ரமாதித்யன், மகேந்திரவர்ம பல்லவன், கிருஷ்ணதேவராயர், சமீப காலத்து சின்ன சமஸ்தான அதிபதிகளான எட்டயபுரம் ராஜா போன்றவர்கள் உள்பட எல்லா ராஜாக்களும் கவிகளையும் சிற்பிகளையும் சங்கீத நாட்டிய வித்வான்கள் விதுஷிகளையும் நிரம்ப ஆதரித்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். தாங்களும் கூட அவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.